என்னடா நடக்குது இங்க? சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். வட்ட வட்ட பாறையிலே எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். போய் புடுங்கு போ. இதெல்லாம் ஆராய கூடாது, அனுபவிக்கணும். விவேக், அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. சில வாரங்களா இல்லை, டாபிக் தேடி தேடி களைச்சு போயிட்டோம்னு நினைக்கிறேன். நல்ல டாப்பிக்காக வரட்டும் அப்படின்னு சொன்னீங்க. இது லைவா? ரெக்கார்டட் தான், லைவ் இல்லை. அப்பா, ஏன் லைவாக இருந்தால் என்ன பிரச்சனை? இப்படி கேட்குறாரு. இவர் யார் தெரியுதா? கரிகாலன், நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு இப்போ புது வரது. ஏன் லைவில் என்ன பிரச்சனை? பதில சொல்லாமல் என்னை பற்றி பேசுகிறீங்க, பதில சொல்லுங்கள். லைவ்ல பிரச்சனை என்னன்னாக்கா, பேசிடுறோம் ஏதாவது, அதை ரீல் ஆக்கிடுறாங்க. ரீல் ஆக்கினா என்ன? அவை குறிப்பிலேருந்து எடுத்துட்டோமே. ஆமாம், சொல்லுப்பாத. அவை குறிப்பில் எடுத்ததுக்கப்புறம் ரீல் ஆக்குறாங்கல்ல, அதனால தான் எதுக்கும் கேட்டுக்கிறது. இப்போ நம்ம பேசுறது வந்து ஏதாவது இடம் மாறி இல்லை ஏதாவது தவறாக பேசிட்டோம் அப்படின்னா நம்ம எடிட்டர்கள் வந்து சரியாக அவை குறிப்பிலேருந்து நீக்கிடுவாங்க, நம்மளை காப்பாற்றிடுவாங்க. ஓஹோ, இந்த இடத்துல அந்த வசதி இருக்குது, அந்த இடத்துல அந்த வசதி இல்லை. கிடையாது, அந்த இடத்துல அந்த வசதி இல்லை. ஏன்னா சன்செட் டிவி கிடையாது. சட்டசபை டிவின்னு ஒன்று ஆரம்பித்தா போச்சு. நல்லா இருக்கு. இருக்கிறது ஏற்கனவே 7 டிவியில் லைவ் போயிட்டுருக்கு. சட்டசபை டிவிலையும் லைவ் போட்டோமே. இவங்க என்ன பேசுனாங்களோ அதை வச்சு மீன் போட்டுட்ருக்காங்க. என்ன பேசினாங்கிறது மட்டும் இல்லை, என்ன பேசினாங்க, அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க, ரெண்டுத்தையும் வச்சு வேற மீன் போடுறாங்க. முதலமைச்சர் கார் தரேன்னு அறிவிக்கிறாரு. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் அதை ஏற்றுக்கல. எங்களுக்கெல்லாம் கார் வேணாம் அப்படின்னு அவர் சொல்ல போக, அப்போ அதுக்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஏஞ்சி ஒரு பதில் சொல்றாரு. எங்களுக்கெல்லாம் கார் வேணான்னு ஏன் சொன்னாருன்னு தெரியுமா? தமிழ்நாட்டோட நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த கண்டிஷனில் எதுக்கு நீங்கள் கார் கொடுத்து செலவு பண்ணுறீங்க? எங்களுக்கெல்லாம் வேணாம், நாங்களாம் வந்து தமிழ்நாட்டோட முன்னேற்றத்துக்காக இருக்கோம். இதில் இன்னொரு கூத்து நடந்தது. தாவக்காலேருந்து ஒரு எம்எல்ஏ வந்துட்டு, நான் வந்து ஆட்டோவில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னார். தலைவர் வந்து கார் தரேன்னு சொன்னார், எங்களை மாதிரி ஆட்டோவில் வரவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. அன்னைக்கு ராத்திரியே அவர் காரில் போகிறதும், அவர் காரில் போய் பிரச்சாரம் பண்ணதும், அவருக்கு என்னெல்லாம் இருக்குங்கிறதும் எல்லாம் வெளியே வந்துருச்சு. அவர் சொன்னதை நல்லா பாருங்க, திரும்ப சொல்றேன். ரயிலை விட்டு இறங்குவேன், ஆட்டோவில் வருவேன். அவர் வச்சிருக்கிற காரு தொகுதியில் இருக்கு, அவர் கேட்குற காரு சென்னையில் ஓட்டுறதுக்கு. அப்படி இருக்கலாம் இல்லையா? ஊருக்கு ஒரு கார் கொடுக்கலான்னு திட்டம் இது இருக்கா? நல்ல விஷயம். முதலமைச்சர் கொடுத்தது ஊருக்கு ஒரு காரா தொகுதிக்கு ஒரு காரா அப்படிங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணணும். அது இருக்கட்டும். இப்போது எதிர்க்கட்சி தலைவர் வேணாம் அப்படின்னு நிராகரிச்சிட்டாரு. அதுக்கு அங்கேருந்து அமைச்சர் எந்திரிச்சு ஒரு விளக்கம் தராரு. அவர் தான் ஒரு வரியில் சொல்லிட்டாரு, 10,000 ரூபா தான் பையில் இருக்குது, ஆனால் ரேஞ்ச் ரோவர் காரில் போவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆட்கள் எங்கள் தரப்பில் இல்லை. உண்மையிலேயே கார் இல்லாதவங்க, எளியவர்கள், ஏழைகள் எங்கள் பக்கம் இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த காரு அப்படின்னு சொல்கிறாரு. யாரையும் இடிக்கிற மாதிரி இல்லை, அது யாரையோ இல்லை, வேற மாதிரி சொல்லணுன்னாக்க இப்படி தான் காட்டணும். ஆதவர்ஜனாக அவரை மட்டும் சொல்லலை. அதனால் என்ன பண்ணார், தன்னோட துணைக்காக எங்ககிட்டையும் சில பேர் கார் இல்லாமல் இருக்காங்க, எளியவர்களின் உருவம் இதோ கம்யூனிஸ்ட் தோழர் உட்காந்துருக்காரு, அவர்கிட்டையும் கார் இல்லை, அப்படிப்பட்டவர்களுக்காகன்னு அவரையும் இந்த பட்டியலில் சேர்த்துக்கிட்டாரு. அவர் எந்திரிச்சு என்ன சொன்னார்? எனக்கு காரே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் நல்ல வேலை பக்கத்துலேருந்து எந்திரிச்சு யாரும் கேட்கல, அந்த காரை இப்போ யார் வச்சுருக்காரு? கொடுக்கவே இல்லை. கொடுத்தோன்னே உண்மையிலேயே அந்த காரை யார் வச்சுருப்பாங்கங்கிற கேள்வி நிச்சயமாக வரும். இப்படி சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி நடந்தது இல்லையா? தாவக்கா வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் வெளியில் வருதுன்னு எடுத்துக்கலாமா? இதுக்கு முன்னாடி அவங்க பேசுனா பதில் சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. அப்படியெல்லாம் கிடையாது. இதுக்கு முன்னாடியே பேசியிருப்பாங்க, லைவ் கிடையாது. இப்போது இதில் இத்தனை விவாதங்களும் இத்தனை பேச்சுகளும் அடிபடுது. இதில் கூட அமைச்சர் விளக்கம் கொடுக்கும்போது யாரெல்லாம் விண்ணப்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து காரு அப்படின்ற மாதிரி அவர் விளக்கத்தை சொல்லி முடிக்கிறாரு. இவ்வளவு விவாதங்கள் நடக்குது, இதெல்லாம் ஏன் அறிவிப்பிலே இடம்பெறல? எப்பா, விவாதிக்க கூடாதுங்கிறதுக்கு ஒரு விதி வச்சு அந்த விதியின் கீழே தானே எல்லாத்தையுமே பேசுகிறாங்க. அப்போ எங்கே இதெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பே இல்லையே. அட விதியே, அதான் விதியே, தமிழனோட விதியே அப்படின்னு சொல்லிட்டு நாம் இதெல்லாம் சகிச்சிக்க வேண்டியிருக்கு. ஓஹோ. ஆனால் ஒன்று கவனிங்க, இவங்க இதுக்கெல்லாம் ஒரு பேர் வச்சுருக்காங்க, மக்கள் நலத்திட்டங்கள். அப்படின்னா அதையெல்லாம் முறையாக பட்ஜெட் பண்ணணும்ல? இதை கவனிச்சிங்களா? விவாதிக்க கூடாத விதியா எங்கே கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா? அதெல்லாம் அனுபவிக்க தான் முடியும், ஆராயக்கூடாதுங்கிறாங்க. இவ்வளோ பெரிய கனெக்டா? நிகழ்ச்சி பேரை எப்படியாவது சொல்லணும்னு பார்த்தாரு. இந்த பழைய டிராமாக்கள் எல்லாம் ஒருத்தர் பேரை சொல்ல, அடடே அதே அவரே வந்துட்டாரு அப்படி. இது மக்கள் நலத்திட்டங்கள்னு சொன்னேன். மக்கள் நலத்திட்டம் பட்ஜெட்டில் தானே வரணும். சரியாக கேட்டீங்க. ஏன் வரலை? ஏற்கனவே பட்ஜெட்டில் துண்டு விழுது.
நீங்கள் இதையெல்லாம் சேர்த்து இதுக்கும் ஒரு தொகையை சேர்த்தீங்கன்னா வேட்டி விழுந்துருமா? துண்டு கிழிஞ்சிரும். அப்படி கிடையாது. அதனால தான் இதுக்கு ஒரு விதி எண் கொடுத்து இதுக்கு ஒரு பேரும் வச்சிருக்காங்க. அமைச்சர்களோ முதலமைச்சரோ அவசர காலத்தில் ஒரு அரசு அறிவிப்பை வெளியிடும் போது அதுக்கு ஒரு விதி எண் பயன்படுத்துகிறாங்க. அதுதான் 110 விதியின் கீழ். அந்த 110 விதி தான் இன்னைக்கு நாம் பேச எடுத்துக்கக்கூடிய ஒரு தலைப்பு. பட்ஜெட்டில் சேர்க்காம விட்டுட்டு அப்புறமா இதில் கொண்டாந்தாக்க அதுக்கு பேர் வந்து 110ன்னு வச்சுப்பாங்களோ? இந்த விளக்கத்தை முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஒரு தடவை சொல்கிறாங்க. அவரை பார்த்து ஒருத்தங்க கேட்குறாங்க, ஏங்க இதெல்லாம் நீங்கள் வந்து பட்ஜெட்டில் சொல்லியிருக்கணும், ஏன் கடைசியாக கொண்டு வந்து இப்போ சொல்லுகிறீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொன்ன பதில், நான் எப்போ பார்த்தாலும் மக்களை பற்றியே சிந்திக்கிறேன், பட்ஜெட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் சிந்தித்தேன், அதனால் அறிவித்தேன் அப்படின்னு அந்த அர்த்தத்தில் சொல்கிறாங்க. ஆமாம், நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு இதுக்குள்ளே சொல்லு அதுக்குள்ளே சொல்லுன்னு நீங்கள் யாரையும் சொல்லக்கூடாதுல்ல. ஆனால் அரசாங்கம்னு ஒரு முறை இருக்குல்ல. ஏன் இந்த கேள்வி வருதுன்னா திரும்பவும் பழையபடி சுற்றி நிதிக்கு தான் வருது. நிதிநிலை சீராக இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையை மக்களுக்கு சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமையாச்சே, ஆட்சியாளர்கள் அவங்க கடமையாச்சே. அதனால தான் அவங்க எதிர்க்கட்சிகள் இந்த கேள்வியை கேட்குறாங்க. இது நீங்கள் ஒரு திட்டம் போட்டிங்கன்னா அதுக்கு எவ்வளோ நிதி, கூடுதலாக இன்னும் நிதி ஒதுக்கலாமா இல்லை குறைக்கலாமா, இதெல்லாம் விவாதிக்கிறதுக்கு தானே சட்டசபை. விவாதிக்கவே கூடாத விதியின் கீழ் விவேக் சொன்ன மாதிரி விவாதிக்கவே கூடாத விதியின் கீழ் எத்தனை வி வந்திருக்கு நமக்கே தலை சுத்துது இல்ல. இதுல விதியின் கீழே படிச்சா அதுல எப்படி தலை சுத்தும் பாருங்க. எவ்வளவு படிச்சாங்க இந்த தடவை? ஒரு 5-6 முக்கிய அறிவிப்புகள் இந்த வாட்டி வந்திருக்கு. அதில் தான் முக்கியமான இப்போ பேசு பொருளாக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுக்கும் அறிவிப்பு வந்தது. அது மட்டும் இல்லை, 365 நாள் 1 வருட கால மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்கப்பட்டது. பாலுடைய கொள்முதல் விலையை அதிகரிச்சிருக்காங்க. 38லேருந்து 41 ரூபா கூட பண்ணியிருக்காங்க அப்படின்னு அதிகரிச்சிருக்காங்க. 400 பெட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துருக்காங்க. குறிப்பாக முதல்வர் காப்பீட்டு திட்டத்தை அதோடைய தொகையை 5 லட்சத்திலிருந்து 25 லட்சமாக உயர்த்தியிருக்கிறாரு. விவசாய கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காரு. இந்த மாதிரியான சில முக்கிய அறிவிப்புகள் இந்த முறை 110 விதியின் கீழ் முதலமைச்சர் வெளியிட்டிருக்காரு. இந்த 110ன்னு ஒன்று இருக்குன்னு கண்டுபிடிச்சது யார்? இது காலாகாலமாக இருக்குது. ஆனால் நம்ம முதலமைச்சர் இளையவர், புதியவர் விஜய் அவர்களுக்கு கூட இருக்கக்கூடிய சீனியர் யாராவது சொல்லியிருக்கலாம். செங்கோட்டையன் ஐயா இருக்கார் இல்லையா, அவர் சொல்லியிருக்காரு. அவை முன்னவர், அழகாக சொன்னீங்க. அம்மா பயன்படுத்தியிருக்காங்க, நம்மளும் பயன்படுத்துவோம் அப்படின்னு யோஜனை சொன்னவர் அவராக இருக்கலாம். ஜெயலலிதாவுக்கு முன்னாடியும் காலாகாலமாக பல முதலமைச்சர்கள் இருந்திருக்காங்க. எப்பயாவது அறிவிப்பாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இதை அறிவிக்கிறது பொதுவாக ஒரு மந்திரி அறிவிக்கலாம் அல்லது அவை முன்னவர் அறிவிக்கலாம். அரசாங்கத்தின் சார்பில் அவை முன்னவர் தான் இதை அறிவிப்பார். முதலமைச்சர் இதை அறிவிக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. ஜெயலலிதா கூட 2 தடவை ஆட்சியில் இருந்தப்போ அந்த மாதிரி பண்ணலை. 2011 திரும்ப ஆட்சிக்கு வந்தாங்க. அப்போ வந்ததுக்கப்புறம் தான் அடித்து ஆட ஆரம்பித்தாங்க. அவங்க ஆட ஆரம்பித்தாங்க. நிறையா பேர் மேஜையை தட்டி தட்டி ஒரே ஆரவாரமாக இருக்கும். இல்லை, நீங்கள் அடித்து ஆட ஆரம்பித்தாங்க அப்படிங்கும்போது எனக்கு இன்னொன்று தோணுது. அடித்து ஆடுறது அப்படிங்கிற ஒரு வாக்கியம் பொதுவாக கிரிக்கெட்டில் பயன்படுத்துவாங்க. அவங்க இதில் செஞ்சுரி போட்டிருக்காங்களா? செஞ்சுரியெல்லாம் தாண்டிட்டாங்க. எவ்வளவு? 187 அறிவிப்புகள். அதில் 180 சொச்ச அறிவிப்புகளை சபாநாயகர் அன்னைக்கே தொகுத்து இத்தனை அறிவிப்புகளை வெளியிட்டு கின்னஸ் சாதனை புரிந்த முதல்வர் அப்படின்னு பாராட்டினார். அப்போதைய சபாநாயகர் தனபால் அவரோட பையன் கூட இப்போ அமைச்சராக இருக்கார். ஆமாம். ஆனால் இந்த 187 அறிவிச்சாங்களே, நிச்சயமா நலத்திட்டங்கள் ஏதாவது இல்லாமையா இருக்கும்? நான் தான் சொல்லிட்டேனே, நலத்திட்டங்கள் தான் இருக்கும், செலவையும் சேர்த்து வைக்கும். ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக 2011 திட்டங்கள் வந்ததா ஞாபகம் இருக்கு? புள்ளி விவரம் எல்லாமே விவேக் கிட்ட இருக்கும். முக்கியமான திட்டம் அப்படின்னு பார்த்தா அம்மா உணவகம் திட்டம். ஆஹா, அற்புதமான திட்டம். ஆட்டோக்காரர்களும் சரி, எளியவர்கள், வறியவர்கள் நிறையா அதனால பலனடைஞ்சாங்க, பலனடைஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ உள்ள அரசு அதை முன்னெடுத்து சிறப்பாக செய்யறதுக்கான முயற்சிகள் இறங்கியிருக்கு. இப்போ இருக்கிற அரசும் அது சிறப்பாக செய்யுது. கடந்த முறை எங்கள் ஆட்சியிலும் நாங்கள் அதை சிறப்பாக கவனித்து கொண்டோம் அப்படின்னு சட்டசபையில் திமுக காரங்கள்லாம் பூசி மொழுகிறதையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் அம்மா உணவகம் போன ஆட்சி காலத்தில் பெருசாக சோபிக்கலைன்னு நினைக்கிறேன். திமுகவை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், போன ஆட்சி பற்றி. 110 அவங்க ஏதாவது பண்ணியிருக்காங்களா? இருங்க அவசரப்படாதீங்க. அம்மாவை பற்றி பேசணும்ல. அம்மா கின்னஸ் சாதனை பண்ணாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டேன். ஆமாம், நடுப்புற யாரு? தனபால் சொன்னார், முன்னாள் சபாநாயகர். ஆமாம், நடுப்புற நான் இபிஎஸ்ஸை விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். அவர் மின்சாரத்தை விழுங்கி மின்னலை கொப்பளிக்கும், மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் பாருங்க அப்படின்னு புகழப்பட்டவர். அவர் ஒரு விஷயம் பண்ணாரு பாருங்க. 453 110 விதியின் கீழ் இருக்கக்கூடிய அறிவிப்புகள். இப்போது ஜெயலலிதா
அவங்க ஆட்சியில் இந்த மாதிரிலாம் வரும்பொழுது நடுவில் சில பேர் ஏஞ்சி கேள்வி கேட்பாங்க. ஜனநாயக காவலர்கள். ஜனநாயக காவலர்கள் அதிமுகவுக்கு எதிராக அரசியல் பண்ணவர்களா? அவங்க தன்னைத்தானே ஜனநாயக காவலர்கள்னு சொல்லிப்பாங்க. எப்போ இந்த மாதிரி ஒரு திட்டம் வந்தாலும் எதிர்த்து கேள்வி கேட்பாங்க. அப்போ தான் துரைமுருகன் அந்த கேள்வி கேட்டார். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நீங்கள் ஏன் இதை பட்ஜெட்டில் அறிவிக்காம அப்படிங்கிற கேள்வி அப்போ தான் வந்தது. அதுக்கப்புறம் எடப்பாடி வந்தார். எப்போதுமே அதிமுக காரங்களுக்கு ஒரு பணிவு உண்டு. அம்மாவை தாண்டி, புரட்சி தலைவியை தாண்டி, இதய தெய்வத்தை தாண்டி அவங்க ஒரு படி கூட முன்னாடி வைக்க மாட்டாங்க. ஆனால் முதல் தடவையாக எடப்பாடி அதையெல்லாம் மீறி 453 அறிவிப்புகளை 110 கீழ் வெளியிட்டார். அப்போது ஜெயலலிதா வெளியிட்டதே கின்னஸ் சாதனைன்னா கிட்டத்தட்ட 3 மடங்கு. அதுக்கும் எதிர்ப்பு வந்தது. மனோ தங்கராஜ் கேட்டார், 110 விதியுடைய அடிப்படை தன்மையையும் குறிப்பாக தமிழ்நாட்டுடைய அப்போதைய நிதி நிலைமை பற்றின புரிதல் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி இத்தனை அறிவிப்புகளை வெளியிட்டார். அவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னா, அவரை நேரடியாகவே கிண்டல் பண்ணுவாங்க. உங்களுக்கு கட்சியே கட்டுப்பாட்டில் வைக்க தெரியல, நீங்கள் உங்களுடைய ஆளுமையை நிரூபிக்கிறதுக்காக இப்படிலாம் அறிவிக்கிறீங்களா அப்படின்னு. ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்க கொடுத்த அறிவிப்புகள் அத்தனையும் மக்கள் நலத்திட்டங்கள் தான். திமுகவுக்கு ஒட்டு மொத்தமாக வேட்டு வச்சிருச்சு. அதுலேயும் ஒரு முக்கியமான திட்டம் அது ரொம்ப முக்கியமான திட்டம் அதில் தான் இருந்தது. அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு அந்த 110 அறிவிப்பில் தான் எடப்பாடி அரசால் அறிவிக்கப்பட்டது. படிக்கிற பசங்களுக்கு அந்த திட்டம், அதை விட ஒரு பெரிய திட்டம். ஆனால் திமுக அந்த திட்டத்தை அதுக்கு பிறகு ரொம்ப பெரிய அளவில் விரிவுபடுத்திச்சு. பொங்கல் பரிசு திட்டம். ஆமாம், அதுவும் 110 விதியின் கீழே எடப்பாடி அறிவிச்சது தான். அதுதான் எல்லா மக்களையும் சென்றடைஞ்சது. விவசாயிகளுக்காக 12,000 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வந்துட்டு தள்ளுபடி பண்ணதும் 110. அதே 110. சொன்னார்களே, செய்தார்களா கேட்கலாம். ஆனால் நம்ம நிகழ்ச்சி அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. அதனால் அதெல்லாம் விட்டுருவோம். அதுக்கப்புறம் என்னப்பா நடந்திருக்கு? இதுக்கப்புறம் நேரடியாக கிளைமேக்ஸுக்கு போக வேண்டியதுதான். இப்போ தம்பி என்ன நினைக்கிறாப்புல, அதிமுக ஆட்சியில் கட் பண்ணால் டைரெக்டாக டிவிக்கு ஆட்சியில் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறாரு. இல்லை, ஏன்னா நடுவில் ஆட்சி செஞ்சது ஜனநாயக காவலர்கள் ஆச்சே. ஜனநாயகனுக்கு முன்னாடி ஜனநாயக காவலர்கள். ஒன்றுமே நடந்திருக்காது. 110 ஒழிச்சிட்டாங்க. ஆமாம், அவங்க ஏற்கனவே கேள்வி கேட்டிருக்காங்கல்ல. ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது துரைமுருகன் கேள்வி கேட்டார். அடுத்தது எடப்பாடியார் இருக்கும்போது ஆஸ்டினும் மனோ தங்கராஜும் கேள்வி கேட்டாங்க. பழனிவேல் தியாகராஜன் கூட கேட்டார். பழனிவேல் தியாகராஜன் மோகன் கேட்டார், 110 எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க? உங்களுக்கு ஃபினான்ஷியலாக உங்களுக்கு வந்து திட்டமிட தெரியல, இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கல்ல. திமுக ஆட்சிக்கு வந்தோடனே மிகப்பெரிய பொருளாதார நிபுணர் 2 கையில் வாட்ச் கட்டியிருப்பாரு. அவர் ஒன்று சொன்னார், இவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் அறிவிச்சிட்டு போயிட்டாங்க திட்டங்களெல்லாம், நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கோம், இப்போ தத்தளிக்கிறோம் அப்படின்லாம் சொன்னார். எப்போ செய்வோம்னு சொன்னோமான்னு கேட்டார். சொன்னோமே, எப்போ சொன்னோமா அதை கேட்டார்ல. ஆனால் உண்மையிலேயே பிடிஆர் சொன்னதை கேட்டிருந்தா கூட அந்த கட்சி கொஞ்சம் தப்பிச்சிருக்கும். அவர் சொன்னதையும் அவங்க கேட்கல. இப்படி இத்தனை நலத்திட்டங்கள் வேண்டாம், இஷ்டத்துக்கு அள்ளி விடாதீங்கன்னு சொல்லியிருப்பாரா இருக்கும் உள்ளுக்குள்ளே, நமக்கு தெரியலை. ஆனால் அதை தள்ளிட்டு பார்த்தா அதுக்கப்புறம் திமுக எடப்பாடியை மிஞ்சிற அளவுக்கு ஒன்று பண்ணாங்க. என்னது இது? அதுவும் 110 தான். ஓ, ஜனநாயக காவலர்களின் புதிய பட்டியல். திமுகவோட 110 வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டாலாம் சில இது இருக்குது. குறிப்பாக சொல்லணுன்னா, குறிப்பாக மட்டும்தான் சொல்ல முடியும், ஏன்னா அவங்க நிறையா பண்ணியிருக்காங்க. அதில் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான என்ன, குறிப்பாக இந்த மாதிரி ஒரு திட்டம் இல்லைன்னா திராவிட மாடலே இருக்காது அப்படின்ற மாதிரி, தமிழனுக்கு தூக்கமே வராது அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம் யாராக இருப்பாங்க? மக்கள்னு சொல்லாதீங்க. திமுக எப்போதுமே ஒரு குறிப்பிட்ட சாராரை நம்பி இருக்கும். அரசு ஊழியர்கள். அவங்களுக்கு டிஏ கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது 110 கீழே தான். ஆட்சியில் இருந்தால் டிஏ கொடுப்பாங்க, எதிர்கட்சியாக இருந்தால் கீ கொடுப்பாங்க. ஜெயலலிதா ஆட்சியில், எடப்பாடி ஆட்சியில் முக்கியமான திட்டங்களை நீங்கள் சொன்னீங்க. ஸ்டாலின் ஆட்சியில் முக்கியமான திட்டம்னு எது சொல்லுவீங்க? 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் இருக்கிற பசங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் திட்டம் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். முதலமைச்சர் காலை உணவு திட்டம். இப்போ கூட அதுக்கு வந்து பேரை மாற்றி அதெல்லாம் சர்ச்சையாயிட்டு இருக்கு. அதுவும் 110 கீழ் கொடுக்கப்பட்ட விதி. இப்படி மக்கள் நல பணிகள் திட்டங்கள் நிறைய அறிவிச்சிருக்காங்க. ஆனால் அது இல்லை பியூட்டி. விபி சிங்குக்கு சிலை நான் சொல்லலை, இப்படி ஒரு செலவை காட்டி தமிழன் தூங்கவே மாட்டான்னு அதுக்காக வைக்கப்பட்ட சிலை. அது ஏன் சென்னையில் வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. வைக்கம் சத்தியாகிரகம் விழா அது எந்த வருஷம் நடந்துச்சு? 2023 வைக்கம் சத்தியாகிரகம். 100 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாம். திமுகன்ற கட்சியே இப்போ இல்லையே. திமுகவுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? வைக்கத்துக்கும் தமிழ்நாட்டுக்கு என்னப்பா சம்பந்தம்?
அதுதாங்க எனக்கு தெரியல. சரி அடுத்த அடுத்து திட்டத்துக்கு போப்பா. போங்க. பேராசிரியர் அன்பழகன் ஸ்கூல் டெவலப்மெண்ட் ஸ்கீம். அப்பா அப்பா ஒரு திட்டம் போட்டுட்டாங்க. விட்டாங்க. ஆ, சரி அவர் பேர்ல ஒரு திட்டம். அன்பழகன் பேர்ல வைக்கும்போது கலைஞர் பேர்ல இருக்காதா? கலைஞர் இன்டர்நேஷனல் லைப்ரரி அண்ட் நாலேஜ் சென்டர் திருச்சியில இருக்கா? தெரியல, அறிவிச்சாங்க. இதுல முக்கியமா ஒரு விஷயம் கவனிக்கணும். இந்த மாதிரி 110 கீழ் ஏகப்பட்ட திட்டங்களை அள்ளி தெளிச்சிருவாங்க. நம்ம போய் அதுக்கப்புறம் பார்க்க போறதில்ல பாருங்க எத்தனை நடந்ததுன்னு. சபாநாயகரோ இல்ல வேற ஒருத்தரோ அறிவிப்பாங்க. போன முறை இத்தனை திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன, அதுல இத்தனை சதவீதம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மத்திய அரசு திட்டத்தை 110ல் கொண்டு வரலாமா இங்க? மத்திய அரசு திட்டத்தை இவங்க எப்படி அறிவிக்க முடியும்? முடியாதே. இல்ல ஒரு பேர் அந்த மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, வாய்ப்பே இல்லை. இருக்குங்க. சமாதான் ஸ்கீம் சொல்றீங்களா? அதேதான் சமாதான், பிரதான் மந்திரி சமாதான், அந்த மாதிரி ஒன்று இருக்கு. சமாதான் பிரதான் சொல்லிட்டாக்க இவங்க சமாதானமா போக மாட்டாங்க, அது நல்லா தெரியுது. கமர்ஷியல் டாக் டிஸ்பியூட்ஸை வந்துட்டு செட்டில்மெண்ட் பண்றதுக்கு ஓ, சமாதானமா போறாங்களாம். அது புரியுது. ஆனா தெரியாம அவங்க இதுக்கு ஸ்டிக்கர் ஒட்ட மறந்துட்டாங்க. ஒரு இம்மு விட்டாங்க. உங்கள்கிட்ட கேட்கணும்னு ரொம்ப யோசனையாக இருந்துச்சு. கடைசி வரைக்குமே மத்திய அரசோட இணக்கமாக போகாதவங்க ஒரு திட்டம் ஒன்று போட்டிருக்காங்க 110ல். என்ன திட்டம் தெரியுமா? என்ன திட்டம்? சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் கமிட்டி ஃபார் அட்டானமி ஆர் ஃபெடரலிசம் இஷ்யூஸ். ஆமா, இவங்க எப்போதுமே பேசக்கூடியது தானே. மாநில சுயாட்சி கிடைச்சால் இது, இல்லாட்டி அது. அதை பத்தி பேசுறதுக்கு தானே. இல்லை, இதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்களே. அப்படி போட்டிருந்தாக்க அந்த உறவு வந்து மேம்பட்டு இருக்கணும்ல. மத்திய மாநில மேம்படக்கூடாதுன்னு தான் கமிட்டி போட்டாங்களோ என்னமோ, யாருக்கு தெரியும். அதனால அனுபவிப்போம், ஆராய வேண்டாம். ரைட்.